வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24ஆம் பாசுரம். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றி. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகடிதம் யா பலாத்கிருத்ய பூக்தே நமः. இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் பொதுவை ஆனாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பர்வதியம் இன்னிசைய காட்டி கொடுத்தன பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை வாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர் கிண்ணை இனி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கலொரும் பவாய். பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே. ஒரு 143 வாழியே, உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே, வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். மகாபலியிடம் இருந்து இந்த உலகத்தை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உனக்கு வணக்கம். ராமவதாரம் எடுத்து சீதையை மீட்க இலங்கைக்கு சென்று
ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு நமஸ்காரம். சகடன் என்ற அசுரனை வீழ்த்தியவனே, கன்றென்ற வடிவில் வந்த வதாசுரனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உனக்கு நமஸ்காரம். கோவர்தனகிரியை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து ஆயர்குலத்தையே காத்தவனே, உன்னை வணங்குகிறோம். பகைவர்களை உன் கையில் இருக்கும் வேளால் அழித்தவனே, உனக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்காக வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.